இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையிலும் வீர விளையாட்டுன்னு தெரியும், எவ்வளவு வீரம் நிறைந்த விளையாட்டுங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்றும் அதை ரொம்ப தொந்தரவு பண்ற விளையாட்டு பல பேர் நினைச்சிருக்காங்க. அது ஸ்பெயினை பொறுத்தவரையிலும் உண்மையாக இருக்கலாம், இட்டாலியை பொறுத்தவரையிலும் அது உண்மையாக இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த மிருகங்கள் புரண்டு ஓடும்போது அதை கத்தியால குத்தி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி சாப்பிடுறது அந்த விளையாட்டை நான் பார்த்துருக்கேன். அதுல மிருகத்திற்கான எந்த வாய்ப்பையும் கொடுப்பதே இல்லை. அதுல ஸ்போர்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. இங்க இந்த மாட்டுல ஒரு சின்ன ஆணி வச்சு மாட்டு மேலே கீறிட்டா அவன் மேலும் கிடையாது. இதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்காங்க. சொல்றது என்னுடைய நற்றமிழ் பெயர் என்னன்னா ஏறு தழுவுதல். அது அடைச்சு பிடிக்கணும், அவ்வளோதான தவிர கொப்பை பிடிச்சி முடிக்கிறதோ இல்லை அதை கொல்லப்பட்டதோ அல்ல இந்த விளையாட்டு. அமைதியான காலங்களில் மோதலுக்கு பயந்து விடக்கூடாது நம்ம இளைஞர்கள் என்பதற்காக அவர்களுடைய தசை நார்களை பலம் பார்க்கும் ஒரு வீர விளையாட்டாக இது இருக்கிறது. அது தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற ஒரு சிலரது கோரிக்கை. இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்ததுக்கு காரணம் இவருடைய புகைப்பட கலை நன்றாக இருக்கிறது என்பது போக இந்த ஒரு புராதன ஒரு விஷயம் நவீன மேற்கத்திய சிந்தனைகளால் அடிபட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் ரெண்டு விஷயங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது தொடர வேண்டும். இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், தமிழ்நாட்டில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இதுவும் இந்த வீரமாக நமக்கு இருந்து இதை பெரியவர்கள் இதை முடிவெடுப்பவர்கள் தயவு செய்து இதை ஒரு பண்பாட்டு கலாச்சார விளையாட்டாக நினைத்து கொண்டு இதை தக்க வைக்க வேண்டும் என்பது என்னை போன்ற ஏறு தழுவும் தமிழர்களின்